4 திசைகளிலும் தொலைவில் ஸ்னைப்பர் துப்பாக்கியுடன் அமர்ந்திருக்கும் பாதுகாப்பு வீரர்கள் இங்கு வரும் எதிரிகளை அங்கேயே சுட்டு வீழ்த்தி விடுவார்களா? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? உலகின் 2 முன்னணி தலைவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் யாருடைய பாதுகாப்பு அதிகம் வலிமையானது? ஒருபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், மறுபுறம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்த இரு உலக தலைவர்களின் பாதுகாப்பு அமைப்பை ஒரு பிரம்மாண்டமான ஒப்பீட்டில் பார்க்க போகிறோம். இந்த இரு உலக தலைவர்களும் பொதுமக்கள் முன் உரையாற்ற செல்லும் போது யாருக்கு எவ்வளவு கடுமையான பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பதை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த இரு தலைவர்களும் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக நம்மிடம் இன்று 5 தாக்குதல் நடத்துபவர்கள் இருக்கிறார்கள். முதலில் அவர்கள் எந்த ஆயுதமும் இல்லாமல் தாக்க முயற்சிப்பார்கள். அதற்கு பிறகு 2வது கட்ட தாக்குதலில் பேஸ்பால் பேட் மற்றும் ஹாக்கி மட்டையுடன் வருவார்கள். 3வது மற்றும் மிகவும் ஆபத்தான தாக்குதல் என்னவென்றால் இந்த 5 பேரும் கைத்துப்பாக்கிகளுடன் இந்த இரு உலக தலைவர்களையும் தாக்க முயற்சிப்பார்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இந்த தலைவர்களின் பாதுகாப்பு அமைப்பு அவர்களை இந்த தாக்குதலில் இருந்து காப்பாற்றுமா? முதலில் அமெரிக்க அதிபர் மீது தாக்குதல் நடக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிபரின் அருகில் எப்பொழுதும் 8 முதல் 10 பேர் வரை சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் இருப்பார்கள். உண்மையில் இந்த சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் ஒரு நொடிக்குள் இந்த எதிரிகள் அனைவரையும் சுட்டு வீழ்த்த முடியும். ஆனால் ஆயுதமின்றி எதிரிகள் வந்தால் முதலில் அவர்களை உயிருடன் பிடிக்கவே அவர்கள் முயற்சிப்பார்கள். ஒரே ஒரு சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரி மட்டும் தனியாகவே 3 முதல் 4 எதிரிகளை எளிதாக சமாளித்து விட முடியும். அப்படியானால் இந்த 5 பேரையும் சமாளிக்க வெறும் 2 அதிகாரிகள் மட்டுமே போதுமானது. மீதியுள்ள அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்பை சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைப்பார்கள். அதாவது இந்த சூழ்நிலையில் ட்ரம்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவர் முழுமையாக பாதுகாப்பாக இருப்பார். ஆனால் இந்த எதிரிகள் பேஸ்பால் பேட் மற்றும் ஹாக்கி மட்டைகளுடன் வந்தால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பை காயப்படுத்தும் நோக்கத்துடன் அவர்கள் வருவதை சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் உணர்ந்தவுடனே அனைவரும் பாதுகாப்பு நிலைப்பாட்டில் நிற்பார்கள். பின்னர் நேருக்கு நேர் மோதலுக்கு தயாராகி விடுவார்கள். ஒரே ஒரு சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரி 2 ஹாக்கி மட்டை ஏந்திய எதிரிகளை கூட எளிதாக வீழ்த்த முடியும். ஏனெனில் சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் மிகவும் உயர்தர பயிற்சி பெற்ற நிபுணர்கள். சண்டையிடுவதிலும் பாதுகாப்பு வழங்குவதிலும் அவர்கள் மிகுந்த திறமையானவர்கள். அதனால் 2 முதல் 3 சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகளே இந்த 5 பேரையும் எளிதாக தடுத்து நிறுத்த முடியும். அதாவது இந்த சூழ்நிலையிலும் அதிபருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. ஆனால் உண்மையான சுவாரஸ்யம் இந்த 5 பேரும் கைத்துப்பாக்கிகளுடன் தாக்க வரும்போதுதான். இப்பொழுது இந்த எதிராளிகள் அனைவரும் கைத்துப்பாக்கிகளுடன் அதிபரை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை நெருங்க முயற்சித்த உடனே 4 திசைகளிலும் தொலைவில் ஸ்னைப்பர் துப்பாக்கிகளுடன் கண்காணித்துக் கொண்டிருக்கும் பாதுகாப்பு வீரர்கள் அவர்களை அங்கேயே குறிவைத்து சுட்டு வீழ்த்தி விடுவார்கள். வெறும் 10 வினாடிக்குள் இந்த 5 பேரின் தாக்குதல் முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வரப்படும். எளிமையாக சொன்னால் எதிரிகளை சுட்டால்தான் அதிபரை காப்பாற்ற முடியும் என்று சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் முடிவு செய்தால் அவர்கள் ஒரு நொடி கூட தயங்க மாட்டார்கள். இப்பொழுது மோடிஜியின் பாதுகாப்பு அமைப்பு இந்த எதிரிகளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்ப்போம். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மோடிஜியின் அருகில் எப்பொழுதும் 10 முதல் 12 பேர் வரை எஸ்பிஜி கமாண்டோக்கள் மிக நெருக்கமாக இருப்பார்கள். இந்த 5 பேரும் ஆயுதமின்றி மோடிஜியை நெருங்கினாலும் அவரால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. அதேபோல் ஹாக்கி மட்டை அல்லது பேஸ்பால் பேட்டுடன் வந்தாலும் கூட மோடிஜிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. எஸ்பிஜி கமாண்டோக்கள் அவர்களை எளிதாக கட்டுப்படுத்தி விடுவார்கள். ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் அவர்கள் கைத்துப்பாக்கிகளுடன் வரும்போது என்ன நடக்கிறது என்பதுதான். இப்பொழுது இந்த 5 எதிரிகளும் கைத்துப்பாக்கிகளுடன் நேராக மோடிஜியை நோக்கி முன்னேறுகிறார்கள். டொனால்ட் ட்ரம்பின் பாதுகாப்பில் சில சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் தொலைவில் ஸ்னைப்பர்களுடன் நிற்பதை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் மோடிஜியின் பாதுகாப்பில் அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இல்லை. ஸ்னைப்பர் துப்பாக்கிகளுடன் எஸ்பிஜி கமாண்டோக்கள் அங்கு நிற்கப் போவதில்லை. எனவே இந்த 5 பேரும் மோடிஜியை நெருங்க முயற்சித்த உடனே அருகில் இருக்கும் எஸ்பிஜி கமாண்டோக்களே அவர்களை சுட்டு வீழ்த்து விடுவார்கள். வெறும் 10 வினாடிக்குள் இந்த தாக்குதல் முற்றிலும் முடிவுக்கு வரும். மோடிஜி முழுமையாக பாதுகாப்பாக இருப்பார். தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பே அதை முடித்து வைப்பதுதான் உண்மையான பாதுகாப்பு. அதைத்தான் இந்த 2 தலைவர்களின் பாதுகாப்பு அமைப்புகளும் செய்து காட்டுகின்றன. அப்படி என்றால் உங்கள் கருத்தில் யாருடைய பாதுகாப்பு அமைப்பு அதிக வலிமையானது? ட்ரம்பா, மோடியா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள்.